லாஸ் ஆஃப் மோஷனில் எக்ஸாம்பிள் செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஒன்னோட மாஸ் வந்து 2.5 கிலோகிராம். இது வந்துங்க சும்மா சாதாரணமாக ஒரு பால். இதோட மாஸ் வந்து லைட் வெயிட் பால், மாஸ் 2.5 கிலோகிராம். இதே இந்த சேம் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் லெமன், இது வந்து 100 கிலோகிராம். ஓகேயா, அப்போ ரெண்டையும் என்ன செய்கிறோன்னா ஒரு சேம் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம், ரெண்டுக்கும் ஒரே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போது இருந்தாலும் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சேம் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோன்னா ரெண்டுக்கும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த லெமனுக்கு 5 நியூட்டன் தான் கொடுக்குறோம், இதுக்கும் 5 நியூட்டன் தான் கொடுக்குறோம். கொடுத்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்சலரேஷன் இருக்கும், ஒரே ஆக்சலரேஷன் இருக்குது. அது நம்ம சேம் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே ஆக்சலரேஷன் டிஃபர் ஆகும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது நமக்கு வந்து மாஸ் m1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்குவோம். ஃபோர்ஸ் வந்து F is equal to 5 நியூட்டன், தட் இஸ் F1 which is equal to F2 that is equal to 5 நியூட்டன். ஓகேயா, F1 5 நியூட்டன், F2 5 நியூட்டன் தான். ஓகேயா, ஸோ இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா மாஸ் என்ன கொடுத்தாங்க, இதோட மாஸ் என்ன 2.5 கிலோகிராம். ஓகேயா, இதோட மாஸ் m2, இது வந்து என்ன 100 கிலோகிராம். ஓகேயா, அப்போது ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்கு என்ன கொடுத்தோம், சேம் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், 5 நியூட்டன் தான் கொடுத்துருக்கோம். ஓகேயா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா F is equal to ma, F is equal to ma, mass into acceleration. We are going to calculate acceleration. Therefore a is equal to F by m. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பார்க்கும்போது F1 என்ன, அதே 5 தான். m என்ன, மாஸ் என்ன, நமக்கு 2.5 கிலோகிராம். நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஆக்சலரேஷன் என்ன, 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கிது. ஓகேயா, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 2.5 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டுக்கு. இதே மாதிரி இங்கே செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்குறோம். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா F is equal to ma, therefore a is equal to F by m. ஓகேயா, அப்போ இங்கே வந்து F2 m2 எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு F என்ன 5 நியூட்டன் தான், m2 என்ன 100. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.005. ஓகேயா, 0.005 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேயா, அப்போது இதோட என்ன இருக்குது, ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதோட ஆக்சலரேஷன் வந்து 0.05 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போது இதுக்கு வந்து மாஸ் ஜாஸ்தி, மாஸ் வந்து 100 கிலோகிராம். அப்போது இங்கே வந்து ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து மாஸ் 2.5 கிலோகிராம் வென் கம்பேர்ட் டு திஸ், இது வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் ஆக்சலரேஷன் வந்து அதிகமாக இருக்குது, 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்குது. அப்போது மாஸ் ஹெவியராக இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்ன இருக்குது, கம்மியாகுது. மாஸ் லெஸ்ஸராக இருக்கும்போது ஆக்சலரேஷன் அதிகமாக கிடைக்குது. அண்ட் ஈவன் தோ ரெண்டுக்கும் சேம் ஃபோர்ஸ் கொடுத்தாலும். ஓகேயா, ஓகே, தேங்க்யூ.